ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்எஸ்வி பேக் கிரியேஷன்ஸில் ஒரு பவுச் பண்ணலாம் வாங்க. இது பிரிண்டட் ஜூட் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரிண்டட் ஜூட்டுங்க. இது 8க்கு 10ங்க. இது ஒரு 10 இன்ச் எடுத்துக்கிட்டான். ஜிப்பு ரன்னரு. இது கிளாத் ஒன்று எடுத்துக்கிறேங்க. நீங்கள் லேஸ் யூஸ் பண்ணலாம். டிசைனாக லேஸ் வருதுங்க, லேஸ் யூஸ் பண்ணலாம். நான் ப்ளைன் கிளாத் ஒன்று எடுத்துக்கிறேங்க. நல்லா அட்ராக்ஷனாக இருக்குங்கிறனால காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த இலைகளெல்லாம் உருவிட்டு வரும். அது உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனாகவும் இருக்கும், க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தாங்க டிசைனுக்கோசம் வச்சு தைக்கிறோம். உங்களுக்கு கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு தைங்க. ஜூட்டுக்கு பதில் நீங்கள் கிளாத்தும் வச்சு தைச்சி பழகலாம். பாருங்கள், 2 பக்கமும் ஒவ்வொரு கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது 1க்கு 10ங்க. அகலம் 1 இன்ச்சு, நீளம் 10 இன்ச்சில் எடுத்துருக்கிறேன். எட்ஜஸ்ட் டைல் போட்டுக்கோங்க. அதே கலர் நூல் போட்டுக்கோங்க. என்ன கிளாத் வச்சு தைக்கிறீங்களோ அதே கலர் நூல் வச்சு தைச்சிக்கோங்க. கரெக்டாக எட்ஜஸ்ட் தையல் போடுங்க, நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி தைங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் தைச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான வேலைங்க. குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கும். பென்சில் பேனாலாம் வச்சு எடுத்துக்கிட்டு போகலாம். நாமளும் வீட்டு யூஸ்க்கு எடுத்துக்கலாம். வண்டி சாவி, வீட்டு சாவி, பைசெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக தைச்சிக்கிட்டால் நம்ம செல்லு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி தைச்சிக்கோங்க. மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு தாங்க. பாருங்கள், ரன்னர் 1 போட்டுக்கலாம். ஜிப்பு 2 பக்கம் தைச்சாச்சு. படிமான தையல் போட்டாச்சு. பாருங்கள், ரன்னர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பின்னாடி திருப்பி போட்டுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் அப்படியே ரன்னர் போட்டுக்கோங்க. இப்போ சென்டராக மடித்து போட்டுக்கலாம். அடையாளப்படுத்திக்கலாம். சென்டராக மடித்து எக்ஸஸாக இருக்கிறதால கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லேஸ், ஒரு 4 இன்ச்சில் ஒரு லேஸ் எடுத்துருக்குறேங்க ஹேண்டிலுக்கோசரம். இப்போ 2 பக்கமும் அடையாளப்படுத்திக்கிறேன். பாருங்கள், கிராஸ் இல்லாமல் நல்லா அடையாளப்படுத்திக்கோங்க. கையை வச்சு நல்லா அடையாளப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா கிராஸ் வந்துடும். 2 பக்கமும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி போடுங்க. பாருங்கள், லேஸ் ஒரு 4 இன்ச்சில் எடுத்துருக்கிறேன். அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஜிப்பு மேலே வச்சு தைங்க. உள்ளார இருக்கிற மாதிரி வச்சு தைங்க. பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமுமே பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. இப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த பக்கமும் விட்டுக்கலாம். தையல் 2 தையல் விட்டுக்கலாம். பாருங்கள், 4 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சில் மடித்து தைச்சிக்கலாம். இது ஏற்கனவே சொன்னது தாங்க. முக்கான மாதிரி மடித்து 1 இன்ச்சு வர மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. பேக் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டு வாரத்தில் பேக் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். 4 பக்கமும் அது ஒரே மாதிரி அளவெடுத்து தைச்சிக்கோங்க. எக்ஸஸ் நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டைம் சொல்கிறது தான், நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. ஈஸியாக தைச்சிடலாம். இதுக்கு ப்ளவுஸு சுடிதாரெல்லாம் தைக்கணுன்னு அவசியம் இல்லை. தைக்க தெரியாதவங்க கூட இது அசால்ட்டாக தைச்சிடலாம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலைங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
நாங்கள் தைச்சி வெளியில் கொடுத்துட்ருக்குறோம். வேணுங்கிற ஆர்டர் கொடுங்க. மேலே ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கூப்பிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா எட்ஜு எல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.